இந்தியா சவுத் ஆப்பிரிக்கா கிட்ட சீரிஸை ஜெயிக்கணும்ன்றதை விட சாம்சன் இந்த போட்டியில நிறைய ரன் அடிக்கணும்ன்ற மைண்ட் செட் தான் எல்லார்கிட்டயுமே இருக்கு. காரணம் என்னன்னா இந்திய டீமுக்குள்ளார நடக்கிற அரசியல் மட்டும்தான். அதுலயும் குறிப்பிட்டு சொல்லணும்னா கம்பீர் செய்கிற அரசியல் மட்டும்தான். சாம்சன் ரன் அடிக்கணும்னு எதிர்பார்க்கறது இந்த அரசியல் மட்டும் காரணம் இல்ல, அதுக்கும் மேல T20 வேர்ல்ட் கப் ஸ்குவாட சனிக்கிழமை அறிவிக்க போறாங்க. அதுல சாம்சனோட பேர் வருமானது மிகப்பெரிய டவுட் தான். ஏன்னா 14 மேட்ச் ஆடி 30 ரன்னுக்கு மேல அடிக்காத சுப்மன் கில்ல தேர்ந்தெடுப்பாங்களா, இல்ல இந்த ஒரே போட்டியில 22 பாலுக்கு 37 அடிச்சிருக்கிற சாம்சனை எடுப்பாங்களான்ற டவுட் ஏக்கம் எல்லாருக்குமே இருக்குது. கம்பீர், சுப்மன் கில், சஞ்சு சாம்சன் இந்த 3 பேரோட அரசியல்ல ஒரு சில வரிகள்ல சொல்லணும்னா ஒருத்தனுக்கு வாய்ப்பு 2 முறை கொடுத்துட்டு நிரூபின்னு சொல்லலாம். ஆனா சுப்மன் கில்லுக்கு இந்த இடத்துல கம்பீர் நீ நிரூபிக்கிற வரைக்கும் நான் வாய்ப்பு கொடுக்குறேன், அது வரைக்கும் நீ ஆடிக்கிட்டே இருன்னு சொல்றாரு. ஒரு பக்கம் திறமையா இருக்கக்கூடிய, அதாவது 3 செஞ்சுரி அடிச்சிருக்கிறாரு T20ல, அவரை தூக்கி ஓரமா உட்கார வச்சிருக்காங்க. இதுதான் இவங்களுடைய முழு அரசியல். இன்னொரு பக்கம் சவுத் ஆப்பிரிக்காவை சாதாரணமாலாம் நினைக்க கூடாதுங்க. இவங்க T20 வேர்ல்ட் கப்ல வின்னர்னா சவுத் ஆப்பிரிக்கா ரன்னர். சோ அதனால அவங்களுடைய தெம்பு என்னன்றது இந்த போட்டியில நிரூபிச்சிருக்காங்க. 232 டார்கெட் கொடுத்தாலும் 30 ரன்கள் வித்தியாசத்துல தான் தோத்துருக்காங்க. பாண்டியா பந்த பறக்கடிச்சாலும் திருப்பி எடுக்கிறதுக்கு யோசிக்க மாட்டேன்னு டீகாக்கும் பொழந்து கட்டி இருக்கிறாரு. கடைசி T20 போட்டி அகமதாபாத்ல நரேந்திர மோடி ஸ்டேடியத்துல தான் நடந்துச்சு. இந்த போட்டி தொடங்குறதுக்கு முன்னாடி 2-1 சொல்லிட்டு இந்தியா சீரீஸ்ல முன்னிலையில இருந்தாங்க. சோ இந்த போட்டியில ஜெயிச்சு எப்படியாச்சும் சீரீஸை வெல்வோம்னு அவங்களும் நம்பிக்கையா களத்துக்கு வந்தாங்க. இன்னொரு பக்கம் சவுத் ஆப்பிரிக்கா இந்த போட்டியில ஜெயிச்சு நாம எப்படியாச்சும் சீரீஸை ஈக்குவல் பண்ணுவோம்னு அவங்களும் களத்துல ஒரு முடிவோட தான் வந்திருக்காங்க. இந்த போட்டியில டாஸ் வின் பண்ணது சவுத் ஆப்பிரிக்கா கேப்டன் மார்க்ரம் மட்டும்தான். கொஞ்சம் கூட யோசிக்காம போலிங்க சூஸ் பண்ணிருக்காரு. அதற்கான காரணம் வழக்கம் போல சொல்றதுதான், பனிப்பொழிவு இருக்கிறதுனால எளிமையா இருக்கும் சேஸ் பண்றதுக்குன்ற ஒரே காரணத்துக்காக நான் போலிங் எடுத்திருக்கிறேன்னு சொன்னாரு. கூடவே நோட்ஜாய்வுக்கு பதிலா நாங்க இந்த இடத்துல லிண்டேவை சேர்த்திருக்கிறோம் சொன்னாரு. அடுத்ததா பேசிய சூரியகுமார் யாதவ், ஒருவேளை டாஸ் நான் ஜெயிச்சிருந்தா இந்த இடத்துல பேட்டிங் எடுக்கலான்னு தான் இருந்தேன், ஆனா தானா கிடைச்சிருச்சு. ஏன்னா இந்த பிச் பேட்டிங்க்கு ஏதுவா இருக்கும், ஆகையினால நாங்க பெரிய இலக்கை கொடுத்துட்டு அவங்களுக்கு அழுத்தத்தை உருவாக்குவோம்னு சொல்லிட்டு இந்த இடத்துல சுப்மன் கில் காயத்துல இருக்கிறதுனால சஞ்சு சாம்சனை எடுத்திருக்கிறோம். இன்னொரு பக்கம் பும்ராவும் வாஷிங்டன் சுந்தரம் அணிக்கு திரும்பி இருக்கிறாங்கன்னு அவங்களும் தன்னுடைய ஆட்டத்தை ஆரம்பிச்சாங்க. இந்தியாவின் தரப்புல இருந்து பேட்டிங்க்கு சஞ்சு சாம்சனும் அபிஷேக் சர்மாவும் களத்துக்கு வந்தாங்க. சவுத் ஆப்பிரிக்கா தரப்புல இருந்து லுங்கி இங்கிடி தான் ஃபர்ஸ்ட் ஓவரே வீசினாரு. அவர் முதல் ஓவரை வீசும்போது 3 பால், அதாவது நாம கொஞ்ச நாள் கழிச்சு தான் விளையாடுறோம், சோ நம்ம பொறுமையா விளையாடுவோம்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் 3 பால் ஆக்ரோஷமா விளையாடாம சஞ்சு சாம்சன் ஒரு சிங்கிள் எடுத்து அபிஷேக் சர்மாவுக்கு கொடுத்தாரு. ஆனா அபிஷேக் சர்மா கொஞ்சம் கூட யோசிக்காம வழக்கமா அதிரடியா விளையாடுற மாதிரி 4ஓட தன்னுடைய ஆட்டத்தை துவங்கினாரு. இருந்தாலும் அந்த ஓவர்ல 6 ரன் மட்டும் தான் கிடைச்சது. ஆனா பவர் பிளே முடியும் போது, அதாவது 6வது ஓவர் கம்ப்ளீட் ஆகும்போது 67க்கு ஒரு விக்கெட்டை மட்டும் இழந்து இந்த மதம் பிடிச்ச யானை எப்படி கண்ணா மீனான்னு சுத்தி எல்லாரையும் அடிக்குமோ அந்த மாதிரி சவுத் ஆப்பிரிக்கா பவுலர்களை புழிஞ்செடுத்துட்டாங்க. யாருக்குமே அடங்காத அபிஷேக் சர்மா 2வது ஓவர் வீசின யான்சனையும் விட்டு வைக்கல. 3 4 தொடர்ச்சியா அடிச்சு, அதாவது ஆர்ச்சிக் 4 அடிச்சிருக்காரு, யான்சனையும் யோசிக்க வச்சுட்டாரு. அதே ஓவர்ல கடைசி பால்ல சஞ்சு சாம்சன் 6 அடிச்சிருக்காரு. 6 அடிச்சது மட்டும் இல்லாம சர்வதேச T20 போட்டிகள்ல 1000 ரன்னையும் கடந்திருக்கிறாரு. அது மட்டும் இல்ல, இவருடைய ஆட்டத்தை ரவி சாஸ்திரி வர்ணிச்சிருக்கிறாரு கமெண்ட்ரி பாக்ஸ்ல இருந்து. என்னன்னு சொல்லிட்டு, மிகச்சிறந்த ஆட்டக்காரர் சஞ்சு சாம்சன் தான், இவ்வளவு காலம் வெளியே உட்கார்ந்து இருக்கிறாரு, திடீர்னு அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கிறோம். அந்த வாய்ப்பு கொடுக்கும் பொழுது கொஞ்சமாவது அழுத்தம் இருக்கணும். ஒரு 6 அடிக்கலாமா வேணாமா, இல்ல தடுமாற்றம் இருக்கணும் அவருடைய ஆட்டத்துல. ஆனா கொஞ்சம் கூட தடுமாற்றம் இல்லாம பிரிஷியஸா சிம்பிளா அசால்ட்டா 6 அடிச்சிருக்காரு. இதெல்லாம் எளிதில் ஒருத்தருக்கு கிடைக்கவே கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு அவரை பாராட்டி இருக்கிறாரு. ஆனா அதுதான் உண்மை. 3rd ஓவர்ல அபிஷேக புரிஞ்சுகிட்ட இங்கிடி ஸ்லோவர் பால போட்டு 2 ரன் மட்டும் தான் விட்டு கொடுத்தாரு. 4வது ஓவர்ல சஞ்சு சாம்சன் பாட்மேனை 4 ஓவரும் சதற விட்டு 3 4 அடிச்சிருக்காரு. அடுத்த ஓவர்ல யான்சனை 2 பேரும் சேர்ந்து சதற விட்டாங்க. என்னடா இது, 3 பவுலரை யூஸ் பண்ணிட்டோம் ஆனா ஒரு விக்கெட் கூட கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு மார்க்ரம் இன்னொரு திட்டத்தை வகுத்தாரு. அதாவது பாஷ் கிட்ட பால கொடுத்தாரு. அவர்கிட்ட கொடுத்த கடமைக்கு அவர் என்ன பண்ணார்னா அபிஷேக் சர்மாவுக்கு ஒரு 6 கொடுத்துட்டு அடுத்த பந்த ஃபைன் லெக்ல அடிக்கிற மாதிரி ட்ரை பண்ற மாதிரி ஒரு பால போட்டாரு. அந்த பால ட்ரை பண்ணி கிளவுல பட்டு போனது ரிவ்யூல தெரிஞ்சு அந்த ரிவ்யூல மாட்டிக்கிட்டு அபிஷேக் சர்மா அசால்ட்டா அவுட் ஆயிட்டு போயிட்டாரு. 24 பாலுக்கு 34 ரன் அடிச்சிருக்காரு. 6 4 ஒரு 6 அடிச்சு தன்னுடைய தொடக்க ஆட்டத்தை சரியா தொடங்கி வச்சிருக்காரு. ஆனா இவர் மேல ஒரு கோபம் என்ன தெரியுமா,
இந்த இடத்துல சுப்மன் கில் கொஞ்ச காலமா தான் இவர் கூட பார்ட்னராவே விளையாடிக்கிட்டு இருக்கிறாரு. ஆனா சஞ்சு சாம்சன் ஆரம்பத்துல இருந்தே விளையாடிக்கிட்டு இருக்கிறாரு. ஏன் இப்ப கூட 34 பாலுக்கு 64 அடிச்சிருக்காங்க ரெண்டு பேருமே சேர்ந்து. இது மிகப்பெரிய ஒரு அதிரடியான ஒரு பார்ட்னர்ஷிப் தான். ஆனா சுப்மன் கில் கூட சேர்ந்து இது வரைக்கும் அந்த மாதிரி ஒரு பார்ட்னர்ஷிப்பை அடிக்கல. அப்படி மீறி அடிச்சிருந்தாலும் அந்த இடத்துல அபிஷேக் சர்மா தான் அதிகமா அடிச்சிருப்பாரு. ஆனா தற்பொழுது ஒரு மீட்டிங்ல என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, அதாவது பிரஸ் மீட்ல என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, சுப்மன் கில் கொஞ்சம் வாய்ப்பு கொடுங்க, அவர் கொஞ்ச காலத்துல எப்படியாச்சும் மீண்டு வந்துருவாருன்னு சொல்லிட்டு சப்போர்ட் பண்ணியிருக்கிறாரு. ஆனா சஞ்சு சாம்சன் ஒதுக்கப்படும் போது இவர் ஒரு வார்த்தை கூட அவருக்கு சப்போர்ட்டா பேசல. இத்தனைக்கு 3 செஞ்சுரி அவர் கூட இருந்தே அடிச்சிருக்காரு. அதுவும் இல்லாம அவர் கூட சேர்ந்து நிறைய பார்ட்னர்ஷிப்பையும் அடிச்சிருக்காரு. 200க்கு மேல ரன் அடிக்கும் போதெல்லாம் ரெண்டு பேருமே அதிகப்படியான ரன் அடிச்சிருக்காங்க. அப்பொழுதெல்லாம் இவருக்கு ஆதரவு கொடுக்காம இந்த அரசியல் அழுத்தத்தின் காரணமா இப்ப சுப்மன் கில்லுக்கு ஆதரவு கொடுத்திருக்கிறாரு. ஆனா இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு உங்களுக்கே தெரியும். ஒரு பக்கம் அழுத்தம் தான் இருந்தாலும் இந்த பவர் பிளே முடியும் போது 67 ரன்னுக்கு ஒரு விக்கெட்டை மட்டும் தான் இழந்திருந்தாங்க இந்திய அணி. ஆக்சுவலா 2 ஓவர் இங்கடி வீசினாரு. அந்த 2 ஓவரை சேர்த்து 8 ரன் மட்டும் தான் விட்டு கொடுத்திருக்காரு. ஆனா 6 ஓவருக்கு 67 ரன் போயிருக்கேன்னு உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கலாம். 4 ஓவருக்கெல்லாம் 59 ரன் விட்டு கொடுத்திருக்காங்க மற்ற பிளேயர்கள் எல்லாமே. அடுத்த 4 ஓவர்ல, அதாவது 7வது ஓவர்ல இருந்து 10வது ஓவர் வரைக்கும் பெரேராவும் லிண்டேவும் தலா 2 ஓவரை வீசுறாங்க. பெரேரா வீசின 7வது ஓவர்லயும் 9வது ஓவர்லயும் சேர்த்து 2 ஓவர்ல 21 ரன் விட்டு கொடுத்ததுனால தலைவன் ஓவர் பக்கமே வரல. கூட அவரோட ஸ்பெல்ல வீசின லிண்டே 8வது ஓவர்ல 9 ரன் விட்டு கொடுத்து 10வது ஓவர்ல ஃபர்ஸ்ட் பால்ல சஞ்சு சாம்சனை போல்ட் ஆக்குனாரு. இந்தியாவே எதிர்பார்த்திருந்த சஞ்சு சாம்சன் அந்த போட்டியில கிட்டத்தட்ட 22 பாலுக்கு 37 ரன் அடிச்சிருக்காரு. 4 4 2 6 அடிச்சு துவம்சம் பண்ணியிருக்காரு. கிடைச்ச வாய்ப்பு ஒரே ஒரு வாய்ப்பு தான். அந்த ஒரு வாய்ப்பை சாதாரணமா நினைக்காம சாதிச்சிட்டாரு. கில்ல விட பெட்டரான பிளேயர் அந்த இடத்துல நிரூபிச்சிருக்காரு. லிண்டே வீசின 10வது ஓவர்ல ஒரு விக்கெட்டை எடுத்து 4 ரன் மட்டும் விட்டு கொடுத்து மொத்தமா 10 ஓவரை கம்ப்ளீட் பண்ணி 101க்கு 2 விக்கெட்டை மட்டும் இழந்து 10 ரன் ரேட்ல இருந்தாங்க இந்திய அணி. அடுத்த ஸ்பெல்ல லிண்டே கூட பாட்மேனையும் பாஷையும் எடுத்துட்டு வந்தாரு மார்க்ரம். பாட்மேன் 11வது ஓவர்ல 8 ரன் மட்டும் தான் விட்டு கொடுத்தாரு. ஆனா லிண்டே 12வது ஓவர்ல 6 ரன் மட்டும் தான் விட்டு கொடுத்திருக்காரு. இந்த இடத்துல ஸ்கையும் சரி திலக் வர்மாவும் சரி ரெண்டு பேரும் 10வது ஓவர்ல 97க்கு 2வது விக்கெட்டை சஞ்சு சாம்சன் இழந்துட்டு போனாரு. ஆனா இந்த இடத்துல 12வது ஓவர் முடிகிற வரைக்கும் 115க்கு 2 விக்கெட்டை மட்டும் இழந்து 18 பாலுக்கு 18 ரன் மட்டும் அடிச்சு 10 ரன் ரேட்ல போய்கிட்டு இருந்தத 6 ரன் ரேட்டா குறைச்சு விட்டாங்க. பாஷ் வீசின 13வது ஓவர்ல ஃபர்ஸ்ட் பால்லயே சூரியகுமார் யாதவ் 7 பால் விளையாடி 5 ரன் மட்டும் தான் அடிச்சிருக்காரு. ஆரம்பத்திலேயே கொஞ்சம் சொதப்பிக்கிட்டு தான் இருந்தாரு. ஏன் இந்த சீரிஸ் முழுக்க அவர் சொதப்பிக்கிட்டு தான் இருக்காரு. இந்த போட்டியில சொதப்புற மாதிரி ஒரு ஷாட் ஆடி கேட்ச் கொடுத்துட்டு அழகா வெளியே போயிட்டாரு. அடுத்ததா களத்துக்கு வந்தாரு குங்ஃபு பாண்டியா. ஹார்திக் பாண்டியா வந்ததுமே களமே ரொம்ப ரணகலமா மாறி போயிடுச்சு. ஃபர்ஸ்ட் பால் கூட பார்க்காம, அதாவது ஈவு இறக்கம் கூட காட்டாம இறங்கி வந்து மிட் ஆஃப் மேல 6 அடிச்சாரு. அதுவும் திரும்பி கூட பார்க்காம போய்கிட்டே இருக்கிறாரு. அந்த பந்து கேமராமேன பதம் பார்த்துடுச்சு. ஓவரா ஆடிக்கிட்டு இருந்த லிண்டாவையும் அடுத்த ஓவர்ல முடிச்சு விட்டாரு. ஏன்னா 3 ஓவருக்கு 19 ரன் மட்டும் தான் விட்டு கொடுத்திருந்தாரு. ஆனா அவர் வீசின 14வது ஓவர்ல 3 6 2 4 மொத்தமா திலக் வர்மாவும் ஹார்திக் பாண்டியாவும் சேர்ந்து 27 ரன் பிரிச்சு எடுத்துட்டாங்க. 14 ஓவருக்கு 158 வந்துருச்சு. மீதி 6 ஓவர் இருக்குது. இந்த 6 ஓவர்ல யான்சனும் இங்கிடியும் தலா 2 ஓவரை வீசி மொத்தமா 4 ஓவருக்கு கண்ட்ரோலா 39 ரன் விட்டு கொடுத்திருக்காங்க. 39 ரன்ன்றதே இங்க கண்ட்ரோலா? அப்ப கண்ட்ரோல்னு சொல்ற அளவுக்கு மிச்சம் இருக்கக்கூடிய 2 பேர் அதிகபட்சமா கொடுத்திருக்காங்க. பாஷ் வீசின 17வது ஓவர்ல 2 6 ஒரு 4 அடிச்சு மொத்தமா 17 ரன் விட்டு கொடுத்திருக்காரு. பாட்மேன் வீசின கடைசி ஓவர்ல 16 பாலுக்கு 50 அடிச்சு 25 பாலுக்கு 5 4 5 6 அடிச்சு 63 ரன் அடிச்ச பாண்டியாவை ஃபர்ஸ்ட் பால்ல விக்கெட் எடுத்தாரு. அடுத்தது 42 பாலுக்கு 73 ரன் அடிச்சிருந்த திலக் வர்மாவையும் விக்கெட் எடுத்து சிவம் துபே உள்ள வந்து சிவலீலையை காட்ட 16 ரன் அந்த ஓவர்ல கிடைச்சது. மொத்தமா 20 ஓவரை கம்ப்ளீட் பண்ணி 231க்கு 5 விக்கெட்டை இழந்து இந்தியா சவுத் ஆப்பிரிக்காவுக்கு 232 என்ற இலக்கை கொடுத்தாங்க. இந்த இலக்கை அடிக்கவே முடியாதுன்னு நாம நினைச்சிருப்போம். ஆனா சவுத் ஆப்பிரிக்கா பேட்ஸ்மேன்கள் கொஞ்சம் கூட பயம் அறியாம நாங்களும் T20 வேர்ல்டு கப்ல இந்த இடத்துல ஃபைனலிஸ்டுக்கு வந்திருக்கிறோம், ரன்னர் அப்பா தான் இருந்திருக்கிறோம், நீங்க வின்னர்னா நாங்க ரன்னர், அப்ப நாங்க போராடி தானே இருப்போம், நாங்க திரும்பவும் போராடுவோம், எளிமையா வெற்றியை விட்டு கொடுக்க மாட்டோம்னு இந்த இடத்துல டீகாக்கும் சரி ஹென்ரிக்ஸும் சரி ஃபர்ஸ்ட் 6 ஓவர்ல, அதாவது பவர் பிளேல பொளந்து கட்டி இருக்காங்க. விக்கெட் எடுக்காம 67 ரன் அடிச்சிருக்காங்க. ஆனா இந்தியாவாவது 67 ரன்னுக்கு ஒரு விக்கெட்டை இழந்தாங்க 6 ஓவருக்கு. இந்த இடத்துல சவுத் ஆப்பிரிக்கா 6 ஓவருக்கு 67 ரன் அடிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஓவர்லயே ஹர்தீப் சிங்கோட நம்பிக்கையை உடைச்சிட்டாரு டீகாக். ஏன்னா அந்த ஓவர்ல தொடர்ச்சியா 3 4 அடிச்சிருக்காரு. பவர் பிளேல 2வது ஓவரையும் 4வது ஓவரையும் வீசின வாஷிங்டன் சுந்தர் 17 ரன் மட்டும் தான் விட்டு கொடுத்திருக்காரு. தொத்து வியாதி தொத்துக்கு சென்ற மாதிரி பும்ரா 5வது ஓவர்ல 5 வைட போட்டு 8 ரன் விட்டு கொடுத்திருக்காரு. ஆரம்பத்துல 2 ஓவர் நான் நல்லாவே வீசி இருக்கிறேன், அதனால 6வது ஓவரையும் நானே வீசிக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த ஓவர்ல
7 ரன்னை மட்டும் தான் விட்டு கொடுத்திருக்காரு. இங்க பும்ராவும் வாஷிங்டன் சுந்தரம் 2 பேரும் சேர்ந்து 4 ஓவருக்கு 33 ரன்னை மட்டும் தான் விட்டு கொடுத்திருக்காங்க. ஆனா ஹர்ஷிப் சிங் தனிப்பட்ட முறையில டிகாக்கு பயந்து 34 ரன்னை விட்டு கொடுத்திருக்காரு. ஹர்ஷிப் சிங் ஃபர்ஸ்ட் ஓவர்ல அவ்வளவு ரன் கொடுத்ததுமே 2வது ஓவர் வீசுறதுக்கு அவர் பயந்திருப்பாரு. ஆகையினால அந்த இடத்துல கட் பண்ணிட்டு வருண் சக்கரவர்த்தி கிட்ட கொடுத்திருந்தா கண்டிப்பா ஏதாச்சும் ஒரு விக்கெட் எடுத்திருப்பாரு. ஆனா சூரியகுமார் யாதவ் 7வது ஓவர்ல தான் வருண் கிட்ட போய் கொடுக்கிறாரு. ஆனா அந்த ஓவரை வீசும்போது 3 ரன் மட்டும் விட்டு கொடுத்து அந்த இடத்துல ஹென்ரிக்ஸ 13 ரன்ல சிவம் துபேவினுடைய பாய்ச்சலான ஒரு கேட்ச்னால அவரையும் காலி பண்ணாரு வருண் சக்கரவர்த்தி. சரிப்பா, என்னுடைய 4வது ஓவரையும் கண்டினியூவா நானே வீசிடுறேன்னு 8வது ஓவர்ல வாஷிங்டன் சுந்தர் திரும்ப வந்து வீசினாரு. ஆனா அந்த ஓவர்ல 6 ரன்னை மட்டும் விட்டு கொடுத்து மொத்தமா 4 ஓவருக்கு 29 ரன்னை மட்டும் விட்டு கொடுத்து தன்னுடைய ஸ்டஃப் என்னன்னு நிரூபிச்சிருக்காரு. மொத்தமா 8 ஓவரை கம்ப்ளீட் பண்ணி 76க்கு ஒரு விக்கெட்டை மட்டும் இழந்து 10 ரன் ரேட் கூட போகல. அந்த அளவுக்கு போகாத அளவுக்கு கட்டுப்பாட்டோட வீசி இருக்கிறாங்க. அடுத்துதான் ஆடாங்க பாருங்க ஒரு ஆட்டம். டிகாக்கும் பிரேவிஸும் பயத்தை காட்டிட்டாங்க, வருணையும் விட்டு வைக்கல. கடவுள் வரம் கொடுக்கிற மாதிரி வருணும் இந்த இடத்துல ரன் கொடுத்திருக்காரு. மொத்தமா 23 ரன்னை ஒரே ஓவர்ல கொடுத்திருக்காரு. 9வது ஓவர்ல 10வது ஓவர்ல ஹார்திக் பாண்டியாவும் ரன் கொடுத்திருக்காரு. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல சவுத் ஆப்பிரிக்காவை பயமுறுத்தினாரு இந்த பாண்டியா. ஆனா திரும்ப வந்து சவுத் ஆப்பிரிக்கா பேட்ஸ்மேன்கள் பாண்டியாவையே 10வது ஓவர்ல பயமுறுத்தி இருக்காங்க. வருண் சக்கரவர்த்தி 23 ரன்னை கொடுத்தா மனுஷன் 21 ரன்னை கொடுத்திருக்காரு. மொத்தமா 10 ஓவரை கம்ப்ளீட் பண்ணி 118க்கு ஒரு விக்கெட்டை மட்டும் இழந்து மீதமா 9 விக்கெட்டை வச்சிருக்காங்க. இந்த இடத்துல 60 பாலுக்கு 114 ரன் மட்டும் தான் தேவை. இந்த ரன்னை மீதம் இருக்கக்கூடிய 9 பேட்ஸ்மேன்கள் அடிச்சு முடிச்சிடுவாங்க. அந்த நம்பிக்கை சவுத் ஆப்பிரிக்கா பேட்ஸ்மேன்கள் இருக்கும். ஆனா இந்த இடத்துல பெரிய பிரேக் த்ரூ இந்தியாவுக்கு தேவைன்றதுனால இந்த இடத்துல சூரியகுமார் யாதவ் பும்ராவை எடுத்துட்டு வந்து டிகாக்க காட்டன் போல்ட் ஆக்கி அதிரடியா ஆடிக்கிட்டு இருந்த ஆட்டத்தை கண்ட்ரோலுக்கு எடுத்துட்டு வந்தாரு. ஏன்னா இந்த இடத்துல டிகாக் 9-4 3 6 அடிச்சு 35 பாலுக்கு 65 ரன் அடிச்சிருந்தாரு. கொஞ்ச நேரம் விட்டு இருந்தா மேட்சையே முடிச்சு விட்டு இருப்பாரு. மறுபடியும் பாண்டியா ஓவர்ல பதம் பார்க்கலாம்னு நினைச்ச பிரேவிஸ் ஃபர்ஸ்ட் பால்லே 31 ரன்ல காலி. மில்லரும் மார்க்ரமும் சாதாரணமானவங்க எல்லாம் கிடையாது. ஏன்னா இந்த இடத்துல அடிக்க வேண்டியது 52 பாலுக்கு 109 ரன் தான். இவங்க நினைச்சா கண்டிப்பா அடிப்பாங்க. ஆனா விக்கெட் டேக்கர் வருண் என்ன தெரியுமா பண்ணாரு? மார்க்ரம் LPW மூலமா காலி பண்ணாரு. அடுத்த பந்துல ஃபெரேராவை போல்ட் ஆக்குனாரு. 13 ஓவரை கம்ப்ளீட் பண்ணி 136க்கு 5 விக்கெட்டை இழந்து 42 பாலுக்கு 96 அடிக்கணும்ன்ற நிலைமைக்கு எடுத்துட்டு வந்துட்டாங்க இந்திய அணி. டிகாக்கு தான் வெளியே போயிட்டாரு. திரும்ப வந்து நம்ம போடலாம்னு வந்த ஹர்ஷிப் சிங் மில்லரோட விக்கெட்டை எடுத்தாரு 15வது ஓவர்ல. அகைன் வருண் சக்கரவர்த்தி உள்ள வந்து லிண்டேவை போல்ட் எடுத்தாரு. இப்போ மேட்சை சவுத் ஆப்பிரிக்கா ஜெயிக்கிறது கஷ்டம் தான். அதனால எல்லாரும் எந்த திசையில திரும்பிட்டாங்கன்னா இந்த இடத்துல 4 விக்கெட்டை எடுத்திருக்கிறாரு யாரு? வருண் சக்கரவர்த்தி. 5வது விக்கெட் எடுப்பாருன்ற ஒரு நம்பிக்கையில அவரையே பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனா சவுத் ஆப்பிரிக்காவினுடைய பிளேயர்களுக்கு அத்தனை பேருக்குமே கொஞ்சம் உயிர் ஊசலாடிக்கிட்டு இருந்தது. அது யாராலன்னு பாத்தீங்கன்னா யான்சனால. வருண் வீசின கடைசி ஓவர்ல 2 6 தொடர்ச்சியா அடிச்சிருக்காரு. கொஞ்சமா ஊசலாடிக்கிட்டு இருந்த உசுரையும் பும்ரா அடுத்த ஓவர்ல வந்து யான்சனுடைய விக்கெட்டையும் எடுத்துட்டாரு. அதையே எப்படி எடுத்தாங்க? சஞ்சுவோட கான்பிடென்டான ஒரு ரிவ்யூ மூலமா தான் எடுக்கப்பட்டது. அதுவும் சூரியகுமார் யாதவ் கிட்ட போயிட்டு 2 ரிவ்யூ தானே இருக்கு, 4 ஓவர் பேலன்ஸ் இருக்கு, இந்த ஒரு விக்கெட் எடுத்தாலும் நாம வின் பண்ணிடலாம்ல, ஆகையினால நீங்க எடுங்கன்னு சொல்லிட்டு போராடி எடுத்ததுனாலதான் அந்த விக்கெட் கூட கைக்கு வந்தது. என்ன 16.1 ஓவர்ல 177க்கு 8 விக்கெட்டை இழந்து 23 பாலுக்கு 55 அடிக்கணும். ஆக மொத்தம் இந்த இடத்துல தெரிஞ்சு போச்சு சவுத் ஆப்பிரிக்கா தோக்க போகுதுன்னு. ஆகையினால தோக்க போற சனியை கூடவே இன்னொன்னையும் இழுத்துட்டு போகலாம்னு சொல்லிட்டு வாஷிங்டன் சுந்தரையும் அவமானப்படுத்திட்டு போயிருக்கு. அதாவது ஒரு 4 விட்டாரு, இன்னொரு பக்கம் ஒரு கேட்சை விட்டுருக்காரு. ஆல்ரெடி ஓடிஐல இந்த மாதிரி ஃபீல்டிங்ல மிஸ் ஆனதுனாலதான் வேற ஒரு காரணத்தை சொல்லி வெளியில உட்கார வச்சாங்க. ஆனா உண்மையான காரணம் ஃபீல்டிங் சரியா பண்ணலன்றதான். அகைன் மனுஷன் மாட்டிக்கிட்டே இருக்கிறாரு கம்பீரோட பார்வையில. வாஷிங்டன் சுந்தர் ஒருவேளை பிடிச்சிருந்தா 9வது விக்கெட்டும் கிடைச்சிருக்கும். ஆனா அந்த இடத்துல 2 விக்கெட்டுமே கிடைக்காம 20 ஓவரை கம்ப்ளீட் பண்ணி 201க்கு 8 விக்கெட்டை இழந்து 30 ரன்கள் வித்தியாசத்துல இந்திய அணி இந்த இடத்துல சீரீஸை வின் பண்ணி இருக்காங்க. ஆனா உங்களுக்காக ஒரு கேள்வி இருக்கு. நாளைக்கு வேர்ல்டு கப் ஸ்குவாட T20க்காக அறிவிக்க போறாங்க. அந்த இந்த ஸ்குவாட்ல விளையாடினவங்க யார் யார் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. கிரிக்கெட் நிகழ்வுகளை தொடர்ச்சியா தெரிஞ்சுக்கணுமா? தமிழரசன் பார்வையாளர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.